இன்னிக்கு நான் சொல்லப் போற கதை ஆந்தை பெற்ற சாபம். கற்பூரவள்ளி காட்டுல ஒரு தாய் ஆந்தையும் 2 குட்டி ஆந்தைகளும் வாழ்ந்துச்சு. குழந்தைகளே, இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம இன்னும் கொஞ்சம் பறக்கலாமா? அம்மா எல்லாரும் பகல்ல சுத்துறாங்க, நாம மட்டும் ஏன் இரவுல போறோம்? அம்மா எல்லாரும் பகல்ல சுத்துறாங்க, நாம மட்டும் ஏன் இரவுல போறோம்? ஏன்னா நமக்கு ராத்திரி தான் எல்லாம் தெரியும். ஓ அப்படியா, சூப்பர் அம்மா. நமக்கு பகல்ல கண் சரியா தெரியாது, இரவுல தான் நன்றாக தெரியும். அம்மா சொன்னுச்சு. அம்மா, ஏன் கடவுள் நம்ம இப்படி படைச்சாரு? அம்மா ஏன் கடவுள் நம்ம இப்படி படைச்சாரு? கேட்டுச்சு. அதுக்கு அம்மா பழைய கதைய ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சுச்சு. ஒரு நாள் காக்காவுக்கு உடம்பு சரியில்ல. குயில் டாக்டர் வைத்தியம் பார்த்துச்சு. குயில் டாக்டர் காக்காவை பரிசோதித்து மருந்து கொடுத்துச்சு. ஆனா காசு கொடுக்காம ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க. பாருங்க, கோழி ரொம்ப கோபமா இருக்கு. பிறரை ஏமாத்தினா தண்டனை ஒரு நாள் கண்டிப்பா நம்மை தேடி வரும். பிறரை ஏமாத்தினா தண்டனை ஒரு நாள் கண்டிப்பா நம்மை தேடி வரும்.